புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 155. அல்லது அறியப்படாத சிலரின் விருப்பத்தை உருவாக்கியது. இயற்கையின் கருவறையில் இன்னும் நனவு மறைந்திருந்தது. உணரப்படாதது பேரின்பம், உலகங்களைக் கனவு கண்ட பேரின்பம். இருப்பது சக்தியால் இயக்கப்படும் ஒரு செயலற்ற பொருளாகும். முதலில் ஒரு ஈதரிக் ஸ்பேஸ் மட்டுமே இருந்தது. அதன் பெரிய அதிர்வுகள் சுற்றிலும் வட்டமிட்டன. சில கற்பனை செய்யப்படாத முயற்சிகள். ஒரு உயர்ந்த அசல் மூச்சு. விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தின் மாயச் செயலால் ஆதரிக்கப்பட்டது. வெற்றிடத்தில் தொடுதல் மற்றும் உராய்வு உருவாக்கப்பட்டது. சுருக்கமான வெறுமையில் மோதலையும் பிடியையும் கொண்டு வந்தது. பெற்றோர் விரிவடையும் பிரபஞ்சம். சிதைவுறும் சக்தியின் மேட்ரிக்ஸில் செலவழிப்பதன் மூலம் முடிவில்லாத தொகையை பாதுகாத்தது. விண்வெளியின் அடுப்பில் அது ஒரு பார்வையற்ற நெருப்பை மூட்டியது. அது விதைகளை சிதறடிக்கும் உலகங்களை சிதறடித்தது. நட்சத்திரங்களின் ஒளிரும் வரிசையை சுழற்றியது. மின்சார ஆற்றலின் ஒரு பெருங்கடல். அதன் விசித்திரமான அலைத்துகள்களை உருவாக்கியது. அவர்களின் நடனத்தின் மூலம் இந்த திடமான திட்டத்தை உருவாக்குகிறது. அணுவில் அதன் வலிமை ஓய்வெடுக்க மூடப்பட்டது. வெகுஜனங்கள் போலியானவை அல்லது போலியானவை மற்றும் காணக்கூடிய வடிவங்கள். ஒளி ஃபோட்டானின் ஸ்விஃப்ட் வெளிப்படுத்தும் தீப்பொறியை எரிந்து அதன் ஃபிளாஷின் நுணுக்கத்தில் வெளிப்படையான விஷயங்களின் இந்த பிரபஞ்சத்தை படம் பிடித்தது. எனவே இந்த உண்மையான சாத்தியமற்ற உலகம் ஒரு வெளிப்படையான அதிசயம் அல்லது உறுதியான நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. அல்லது மனிதனின் துணிச்சலான மனதிற்கு தன் எண்ணத்தை சத்தியத்தின் நடுவராகவும் அவரது தனிப்பட்ட பார்வையை ஆழ்மாறான உண்மையாகவும் ஒரு புறநிலை உலகத்தின் சாட்சிகளாகவும் அவரது தவறான உணர்வு மற்றும் அவரது கருவிகளின் கைவினைப் பொருளாக தெரிகிறது. இவ்வாறு அவர் வாழ்க்கையின் உறுதியான புதிரை ஒரு சந்தேகத்திற்கிடமான வெளிச்சத்தில் பிழை மூலம் உண்மையை கைப்பற்றி பார்வையையும் திரையையும் மெதுவாக பிரிக்க வேண்டும். இல்லையெனில் மனதிலும் உணர்விலும் நம்பிக்கை இழந்தவர்.